வந்தாலும் அதை எதிர்ப்பதற்கு ஒரு கேடயம் தேவை. அந்த கேடயம் தான் இஸ்லாம் நமக்கு தந்திருக்கக்கூடிய அற்புத நியமத் ஈமான் என்று சொல்லலாம். ஈமானை வைத்து எதை வேண்டுமானாலும் சாதிக்கலாம். ஈமானை வைத்து எப்பேற்பட்ட மாளிகையை நம்மளால் அடைந்து கொள்ள முடியும். ஈமானை வைத்து அல்லாஹ்வை அடைந்து கொள்ள முடியும் என்பதையும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிக்கிறார்கள். அல்லாஹ் குர்ஆனில் பேசுவான், இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹு ஸும்ம இஸ்தகாமு ஃபலா கௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சனூன். அத்தகையவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், தங்களுடைய ரப்பின் மீது அளவு கடந்த நம்பிக்கை வைத்திருப்பார்கள். அந்த நம்பிக்கை அவர்களை நிலையாக இருக்க செய்யும். ஸும்ம இஸ்தகாமு, அவர்கள் நிலைத்திருப்பார்கள். எந்த ஒன்றை கண்டும் அவர்கள் தடுமாற்றம் அடைய மாட்டார்கள். வலா கௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சனூன், அவர்கள் பயப்படவும் மாட்டார்கள், கவலை கொள்ளவும் மாட்டார்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே பேசுகிறார். அன்பார்ந்தவர்களே, இப்படி வாழ்க்கையில எது வேண்டுமானாலும் வரலாம். அப்படி வருகிற பொழுது நாம் கையாள வேண்டியது அல்லாஹ் குர்ஆனிலே சொல்வதை போன்று நிலையான ஈமான் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். நிலையான ஈமான் எப்பொழுது நமக்கு கிடைக்கும் என்றால், ஒவ்வொரு நாளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கூலு லா இலாஹ இல்லல்லாஹ், சொல்லுங்கள், காலையில் சொல்லுங்கள், மாலையில் சொல்லுங்கள். ஒரு மூமின் தினந்தோறும் லா இலாஹ இல்லல்லாஹ் ஒரு தடவை சொன்னாலே போதும், அந்த ஈமான் வலு பெறும், அந்த ஈமான் பலமிக்கதாக மாறும். அந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வின் மூலம் உங்கள் ஈமான் எதையும் சாதிக்க துடிக்கும் என்றார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இன்னைக்கு இந்த சமூகத்தில் எதையுமே எதிர்கொள்ள முடியாம எல்லாவற்றிலும் தோல்வி எழுவதற்கான முதல் மூல காரணம் ஈமானை இழந்து வாடுகிறது. ஈமான் எப்படி இழக்கப்படுகிறது? தொழுகையை தொழுவது கிடையாது, அதனால் ஈமான் இழந்து வாடுகிறது. யார் ஐங்கால தொழுகைகளை தொழுவார்களோ அவர்களிடத்திலே பரிபூர்ண ஈமான் இருக்கிறது என்றார்கள் கண்மணி நாயகம். ஃபஜ்ருடைய தொழுகைக்கு யார் பள்ளிக்கு வருவார்களோ அவர்கள் இஸ்லாத்தின் கொடியை பிடித்துக் கொண்டு பள்ளிவாசலுக்கு வருகிறார்கள் என்று சொன்னார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்மவர்களில் எத்தனை பேர் ஃபஜ்ருடைய தொழுகைக்கு பள்ளிவாசலுக்கு வருகிறோம்? ஃபஜ்ருக்கு வந்தால் நீங்கள் ஈமான்தாரி என்றார்கள் கண்மணி நாயகம். அப்படிப்பட்ட ஈமானை அதிகரிக்கக்கூடிய நல்ல அமல்கள் நம்முடைய வாழ்க்கையில அனுதினமும் நாம் தாண்டி கடந்து செல்கிறோம். ஆனால் அந்த அமலை செய்து ஈமானை ஒரு வலுவாக, ஒரு பலமிக்கதாக, ஒரு பலம் வாய்ந்ததாக நாம் உருவாக்கி கொள்வது கிடையாது. உடல் பலத்தை விட மனபலம் தான் ஒரு மனிதனுக்கு முக்கியமானது. அந்த மனபலத்தோடு ஈமானும் சேர்ந்து கொண்டால் இந்த உலகத்தில் எது வந்தாலும் அவனால் விரட்ட முடியும் அந்த ஈமானை கொண்டு. பார்த்தவர்களே, அப்படிப்பட்ட ஈமான் வருவதற்காக வேண்டிதான் பள்ளிவாசல்கள் கட்டப்பட்டிருக்கு. 5 வேளை பாங்கு சொல்லப்படுகிறது. அல்லாஹ்வுடைய கலாம் இறக்கப்பட்டிருக்கு. நபிகளாருடைய நபி பொன்மொழிகள் நமக்கு மத்தியிலே முழுவதுமாக இருக்கிறது. நபியுடைய சுன்னா இருக்கிறது. இதையெல்லாம் நாம் மன தூய்மையோடு நம் வாழ்வியலாக எடுத்துக்கொண்டு ஒரு முஸ்லீமாக வாழ துவங்கிட்டால் ஈமானை அடைந்து கொள்ள, ஈமானை பெற்றுக்கொள்ள பல ஊர்களுக்கு செல்ல தேவையில்லை. இருந்த இடத்திலே ஈமானை நாம் இலகுவாக அடைந்து கொள்ளலாம். எப்போ ஈமானை அடைந்து கொண்டோமோ நம்மை நோக்கி வரக்கூடிய நலவுகளையும் பெற்றுக்கொள்ளலாம், நம்மை நோக்கி வரக்கூடிய தீங்கான விஷயத்தையும் விரட்டி அடிக்கலாம் என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே பேசுகிறார். ஈமான் வலுவாக இருந்தால் 2 குணங்கள் உங்களுக்கு அல்லாஹ் அன்பளிப்பாக தருகிறான். உங்களிடத்திலே பயமும் இருக்காது, உங்களிடத்திலே கவலையும் இருக்காது என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். சஹீஹ் முஸ்லிமிலே, திருமதி போன்ற கிதாபுகளிலே பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸ். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் ஒரு சஹாபி வந்தார்கள். யா ரசூலல்லாஹ், நேற்று இரவு எனக்கு ஒரு விஷஜந்து தீங்கு என்னை கொத்தி விட்டது என்பதாக குறிப்பிட்டார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், என்ன விஷஜந்து? தேல். யா ரசூலல்லாஹ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், தேல் கொண்டியதால் என்ன ஆனது உங்களுக்கு? யா ரசூலல்லாஹ், நேற்று இரவு கடுமையான வேதனை, என்னுடைய வேதனைக்கு சொல்வதற்கு வார்த்தைகளே இல்லை, அளவு கடந்த வேதனை நான் அடைந்தேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபிக்கு சொன்னார்கள், அருமை தோழரே,